லண்டனில் ஜிபி சேவைகள் இப்பொழுது ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றன. வைத்திய சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றன. இந்த நோய் பிரிவுகளில் நோயியல் சேவைகளில் இணையதள தாக்குதல் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவ ரீதியாக முக்கியமான மாதிரிகளை இரத்த மாதிரிகளை மட்டுமே பரிசோதிக்குமாறு பணியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதால் இப்பொழுது இரத்த பரிசோதனைகள் தாமதமாகி வருவதாக NHS தெரிவிக்கிறது. சைனோவிஸ் நிறுவனத்தில் IT அமைப்புகளின் மீதான தாக்குதல், கிங்ஸ் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஹெய்ஸ் மற்றும் சென்ட் தோமஸ், ராயல் பிரம்டன், எவலினா லண்டன் குழந்தைகள் மருத்துவமனை உட்பட முதன்மை பராமரிப்பு சேவைகளையும் பாதித்திருக்கிறது. அங்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பதாக NHS குறிப்பிடுகிறது. டாக்டர் அப்துல் கமலி தெரிவிக்கும் பொழுது, NHS நோயாளிகளின் பராமரிப்பு குறித்து நாங்கள் முன்னுரிமை அளிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆனால் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கோவிட் காலத்திலேயே நாங்கள் சமாளித்து விட்டோம். இது ஒரு பெரிய சூழ்நிலையாக இருந்தது. எனவே இதனை நாங்கள் கடந்து செல்வோம் என்று டாக்டர் அப்துல் கமலி சொல்கின்றார். ஜிபி கிளினிக்குகளிலிருந்து பெறப்பட்ட அவசர இரத்த மாதிரிகள் பொருத்தமான ஒரு காலக்கெடுவுக்குள் அவற்றின் பெறுபர்களை நாம் வெளியாக்கி விடுவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்த முக்கியமான இணையதள தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி அன்று இந்த சம்பவம் குறித்து அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் இரத்த மாற்றம் மற்றும் இரத்த பரிசோதனை முடிவுகள் போன்ற சேவைகளை வழங்குவதில் பாதிப்பை ஏற்படுத்தியதாக NHS சொல்கிறது. உலகின் மகிழ்ச்சியான நகரங்கள் வரிசையில் பிரிஸ்டலுக்கு முதலாவது இடம் கிடைத்திருப்பதுதான் இங்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உலகின் மகிழ்ச்சியான நகரங்கள் 2024ஆம் ஆண்டிற்கு இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. லண்டன் முதல் 40 இடங்களை பெறவில்லை என்பதுதான் இப்பொழுது பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. லண்டன் முதல் 40 இடங்களை பெறவில்லை. லண்டனில் வசிப்பவர்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் மான்செஸ்டர், ரெடிங் மற்றும் மில்டன் கெய்ன்ஸை விட லண்டன் பின்தங்கியே இருக்கிறது. இருப்பினும் இந்த ஆண்டு ஹாப்பி சிட்டி இண்டெக்ஸில் அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது. லண்டனிலிருந்து 1.5 மணி நேரத்தில் ஒரு அழகான இங்கிலாந்து நகரம் பிரிஸ்டல். தென்மேற்கு இங்கிலாந்தின் மலைகளிலே இது அமைந்திருக்கிறது. இங்கிலாந்தின் மிகவும் ஆற்றல் வாய்ந்த நகரம் என்று அது உரிமை கோரியிருக்கிறது. ஹாப்பி சிட்டி இண்டெக்ஸ் படி மகிழ்ச்சியை வளர்ப்பது, மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்துவது மற்றும் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு, கல்வி நிலைமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பல காரணிகள் மூலம் மகிழ்ச்சியான நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. லண்டன் மற்றும் பிரிஸ்டல் இரண்டையும் உள்ளடக்கிய பட்டியலில் முதல் 37 நகரங்கள் தரவரிசையிலே இல்லை. வெளியிடப்பட்ட பட்டியலில் மொத்த மதிப்பெண்மை கொண்டு பிரிஸ்டல் முதலாவதாக, உலகத்திலேயே முதலாவதாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகளை வளர்க்க விரும்பும் குடும்பங்களுக்கு சிறந்த கல்வியையும் பிரிஸ்டல் வழங்குகிறது. பிரிஸ்டல் மக்கள் நட்பாக பழகக்கூடியவர்கள், ஒருவருக்கு ஒருவர் புன்னகை பூப்பார்கள், காலையிலே குட் மார்னிங் சொல்லுவார்கள், பார்த்த பொழுதே சிரிப்பார்கள். அது மிகவும் ஒரு வலுவான மனித உணர்வை, சமூக உணர்வை வெளிப்படுத்துவதாக இருப்பதாக இந்த தரவுகளை தயாரித்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். UK முழுவதிலும் உள்ள சராசரியை விட குற்றங்களும் மிக குறைவாக இருக்கிறது. 1000 பேருக்கு 33% குற்றங்கள் தான் இருப்பதாக தெரிகிறது. இங்கே லண்டன் 1000 பேருக்கு UKயிலே பொதுவாக 75.88% குற்ற நகரமாக இருக்கிறது. ஆகவே குற்றம் குறைந்த இடமாக பிரிஸ்டல் இருக்கிறது. லண்டனிலிருந்து செல்பவர்களுக்கு பிரிஸ்டல் ரயிலிலே 1.5 மணி நேர பயணம் மட்டும்தான். ஒரு வார இறுதியில் முழுவதுமாக பிரிஸ்டலில் செலவழிப்பதற்கு பொருத்தமான இடமாகவும், சேஃப்டியான இடமாகவும், பாதுகாப்பான இடமாகவும், மகிழ்ச்சியான இடமாகவும் பிரிஸ்டல் திகழ்வதாக இங்கே தரவுகளை வெளியிட்டவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நார்த் லண்டன் பகுதியில் வீட்டில் வசிப்பவர்கள் உள்ளே இருக்கும் பொழுதே பகல் 1:55 ஒரு திருடன் உள்ளே நுழைந்து அங்குள்ள பொருட்களை திருடியிருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கு அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது
திருடன் வெளியில் உள்ள சாவி பெட்டியிலிருந்து சாவியை எடுத்து அதனை திறந்து உள்ளே நுழைந்திருக்கிறார். சாவி பெட்டி பொதுவாக இங்கே வெளியில் வைக்கப்படுவது வழமையாகும். இலகுவாக அதனை எடுப்பதற்காகவும் யாரும் வந்து அந்த நம்பரை போட்டு திறப்பதற்காகவும் சாவி பெட்டியில் சாவியை வைக்கின்றார்கள். பல இடங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய புகைப்படத்தை நான் இப்பொழுது போடுகின்றேன். வடக்கு லண்டன் வாசி குறிப்பிடுகின்றார், வீட்டின் சாவியை பயன்படுத்தி ஒரு கள்வர் தங்களுடைய வீட்டுக்குள் நுழைந்ததால் தங்களுக்கு ஏற்பட்ட பயங்கர அனுபவமாக அது இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஜூன் மாதம் 10ஆம் தேதி இந்த சந்தேக நபர் சாவி பெட்டியினூடாக இந்த சாவியை கையில் எடுத்து அதனை துறந்து வீட்டுக்குள் ஆட்கள் இருக்கும் பொழுதே உள்ளே நுழைந்திருக்கின்றார். உடனடியாக அவர்கள் அதிர்ஷ்டவசமாக வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருப்பதாகவும் தாங்கள் நலமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே சாவி பெட்டியில் சாவியை வைக்கக்கூடாது என்பது இப்பொழுது போலீசாரின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. அனைவரும் பாதுகாப்பாக சாவியை வெளியில் வைத்திருங்கள் அல்லது நீங்களே கொண்டு செல்லுங்கள் என்று தெரிவிக்கின்றார்கள். இங்கே யூகேயில் ஆயிரக்கணக்கான பவுண்டுகள் வசூலிக்கும் பராமரிப்பு பணியாளர் வேலை மோசடி தொடர்பாக தொடர்ந்தும் அச்சுறுத்தப்பட்டு வருகிறது, அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது 4500 பவுண்டுகளில் இருந்து 10,000 பவுண்டுகள் வரை வசூலிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றார்கள். முதலில் ஆரம்பத்தில் டிபாசிட் தொகையாக 4500 பவுண்டுகளை ஒப்படைக்குமாறு தன்னிடம் கேட்கப்பட்டதாக 25 வயது மதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். வேலை தேடும் புலம்பெயர்ந்தவர்களிடம் கட்டணமாக ஆயிரக்கணக்கான பவுண்டுகள் வசூலிப்பதற்காக பல நிறுவனங்கள் போல ஆள் மாறாட்டம் செய்வதை கண்டறிந்த பிரிட்டனின் முன்னணி பராமரிப்பு வழங்குனர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். கேர் டேக்கர் விசாவில் இங்கு ஆள் மாறாட்டம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. 150க்கும் மேற்பட்ட பராமரிப்பு இல்லங்களின் சமூக ஊடக பக்கங்களை அவர்கள் ஹேக் செய்து கேர் யூகே எங்கள் பராமரிப்பு இல்லங்களில் இருந்து கோரப்படாத மற்றும் மோசடியான வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவது பற்றி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. ஒரு வேலையின் சட்டபூர்வமான தன்மை குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உடனடியாகவே கேர் யூகேக்கு தெரிவிக்குமாறு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வேலை விண்ணப்பத்தின் ஒரு பகுதியாக நாங்கள் உங்களிடம் பணம் வசூலிக்க மாட்டோம் என்று கேர் யூகே சொல்கின்றது. இங்கிலாந்துக்குள் நுழைகின்ற புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையை குறைக்க அரசாங்கம் குடிவரவு விதிகளை கடுமையாக்கியதால் இந்த மோசடி இப்பொழுது நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் மாதம் வரையிலான இந்த ஆண்டில் நீண்டகால வேலை விசாக்களில் 1/3 பங்கு, அதாவது 37% இந்த கேர் டேக்கர் தொழிலாளர்களுக்கு சென்றிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் வசிக்கின்ற எமி சொல்கின்றார், இங்கிலாந்துக்கு வருவதற்கு விசா பெற முயன்ற போது அவர் மோசடிக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கின்றார். ஹெல்த் கேர் விளம்பரத்தை பார்த்துவிட்டு ஆர்ட் சேர்ப்பு நிறுவனத்தை அவர் தொடர்பு கொண்டதாக குறிப்பிடுகின்றார். 5 வருட ஸ்பான்சர்ஷிப் சான்றிதழ் பெறும் மற்றும் விசா செயல் விடயங்களுக்கு 4500 பவுண்டுகள் முதலில் கட்ட வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். பெரும்பாலான வேலைகள் கிடைக்கும் துறை என்பதால், அதாவது கேர் டேக்கர் பணிக்கு விண்ணப்பிக்க முடிவு செய்ததாகவும் ஆனால் அது போலி என்றும் பின்னர் தெரிய வந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். எனவே கேர் டேக்கர் விசா எடுப்பவர்கள் இந்த போலிகளை நம்பி ஏமாறக்கூடாது.